இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங் ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனாலேயே போய் சீக்கிரமாக லாகின் பண்ணிட்டேன். என்றைக்கெல்லாம் ஒர்க் அதிகமாக இருக்கோ அன்றைக்கி தான் லேட்டாக போய் லாகின் பண்ணிவிட்டு சீக்கிரமாக லாக் அவுட் பண்ணுவேன். இதுதான் என் வழக்கம். இன்றைக்கெலாம் சரியான வெயில், பயங்கர வெக்கையாக இருந்துச்சு. ஒரு 11:15 மணிக்கெலாம் போயிட்டு ஒரு ஜூஸ் போட்டதுக்கப்புறம் தான் வயிறு பொட்டாட்டு இருந்துச்சு. இந்த அம்மனியை பற்றி சொல்லியே ஆகணும். ஒரு சாங்குக்கு 10-15 டேக் எடுப்பாங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த அம்மனிக்கு எதுவும் பிடிக்காது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஒருத்தர் சொன்னோடி கேட்குறதுல வயிறு சரியான பசி. போன கொள்ளு பருப்பு வாழைக்காய் எங்கள் அம்மா செஞ்சு வச்சுருந்தாங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு போயிட்டு சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக லாக் அவுட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் லேட்டாக தான் லாக் அவுட் பண்ணேன். லாக் அவுட் பண்ணுறக்கே மணி 8:30 ஆகிடுச்சு. வந்தால் பஸ் ஸ்டாண்டில் பஸ் நின்று பார்த்தா ஒரே ஒரு பஸ் வந்துச்சு. அடிச்சு பிடிச்சி ஏறி அப்படியே வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தால் இன்று உன் வயிறுக்கு வாய்த்தது இந்த 2 தோசையும் தக்காளி சட்னியும் தான் எங்கள் அம்மா போட்டு கொடுத்தாங்க. அதை கம்முன்னு சாப்பிட்டு ஜம்முன்னு போய் படுக்கலான்னு பார்த்தா 2 பேர் உட்காந்து இந்த ஸ்பைடர் மேனே அவெஞ்சர்ஸை பார்க்குறது எங்கள் அம்மாவுக்கு நம்பிக்கை பொழுதன்னைக்கு வேலையாக போச்சு. 2 பேர் இடத்த காலி வேணுங்கன்னு முதல்ல அவங்க துரத்தி விட்டு நான் வந்து பெட்டை போட்டேன்ப்பா. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.